அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 6ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கம் போல் டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், அதாவது நியூஸ் சேனல் தான். எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சொல்கிறது எல்லாமே செய்தி மட்டும்தான். நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது நியூஸில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி அட்வைசர் இல்லை உங்கள் ஃபைனான்ஸ் அட்வைஸ்லாம் அட்வைஸ் கேட்டு நியூஸை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் முடிவெடுங்க. நான் ஒரு செபி அட்வைசர்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது முழுக்க செய்தி பயிர்வு. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நம்ம சேனல் டெய்லி பார்த்தீங்கன்னா டெய்லி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிட்டே இருக்கும். அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கலாம். அதுமாதிரி இன்றைக்கி வீடியோ உடனுக்குடனே இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. காரணம் என்னென்னா ஏரியாவில் பவர் கட்டு, மழை. இந்த காரணத்தினால வீடியோ எவ்வளோ ட்ரை பண்ண முடியல. இப்போ தான் ரெக்கார்டே பண்ணுறேன் 10 மணிக்கு. ஸோ இதை பப்ளிஷ் பண்ணதுக்கு எப்படியும் 10:30 ஆயிரும். ஸோ நீங்கள் இதை பார்ப்பீங்கன்னா பார்க்க மாட்டீங்கன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிக்கிட்ட பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது ரிசல்ட் ஆஃப் கம்பெனிஸ், டிவிடெண்ட் ஷேரு, ஸ்டாக் ஸ்பிளிட்டு, அதுமாதிரி பைபேக் இருக்குது. அதை இதை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், ஏன்னா அவசரமாக ரெடி பண்ண வீடியோ. ஸோ அது மிஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்டர் விசிட் பை லிஸ்டட் கம்பெனிஸ், அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். ஸோ ஒரு நல்ல சூப்பரான பைபேக்கும் இருக்குது. அது என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ரிசல்ட்டு. ப்ளூ ஸ்டார் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1589, கரண்ட் பேஸு 169 கோடி ப்ராஃபிட்டு. ஈவன் இயரில் 102% வந்திருக்கு. ஸோ ஈவன் இயரில் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நல்ல ஒரு உயர்வை கொடுத்துருக்காங்க. 102% கிட்டத்தட்ட டபுள் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டை. ஸோ இது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு ஈவன் இயரில். குவார்டர் எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, சேல்ஸ் பீட்டாலாம். பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் ஒரு 5% இம்ப்ரூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. குவார்டரில் ஓகேவான ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க ப்ளூ ஸ்டார். வேதாந்தா லிமிடெட் 414 ரூபா கரண்ட் பேஸு, 5995 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலண்டில். இது ஈவன் இயரில் 54%, குவார்டர் 123% வந்திருக்கு. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் குவார்டர் டேக்ஸ் குறைவாக பே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த குவார்ட்டரில். அதனால தான் நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ ஈவன் இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை வேதாந்தா லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் சேல்ஸ்லாம் பெருசாக இம்ப்ரூவ் ஆகல, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதேமாதிரி குஜராத் கேஸ் லிமிடெட் 644 ரூபா கரண்ட் பேஸு, 330 கோடி ப்ராஃபிட்டு. ஈரான் இயரில் 53%. ஈரான் இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. சேல்ஸ் இபிட்டா எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நல்ல ரிசல்ட்டை ஈரான் இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டரில் சேல்ஸ் மட்டும் தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இபிட்டா, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 19% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ குவார்டரில் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. பட் ஈரான் இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. கும்மிஸ் இந்தியா லிமிடெட் 3522 ரூபா கரண்ட் பேஸு, 420 கோடி ப்ராஃபிட்டு. ஈரான் இயரில் 33%. ஸோ இதோட சூப்பரான ரிசல்ட்டு. பட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா 25% வீழ்ச்சி. ஸோ இங்கே எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு இங்கே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு குவார்டரில். பட் ஈரான் இயரும் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு. கோவா கார்பன் லிமிடெட் 783 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 3 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஈரான் இயரில் 76% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டரில் 68% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஈரான் இயர் குவார்டர் ரெண்டுலையுமே நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் கம்பெனி இன்னமும் ப்ராஃபிட் தான் பண்ணுறாங்க. 3 கோடி ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா இந்தியா பவர் ப்ராடக்ட் லிமிடெட் 4069 ரூபா கரண்ட் பேஸு, 16 கோடி ப்ராஃபிட்டு. ஈரான் இயரில் 4% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஈரான் இயரில் டவுன் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. குவார்டரில் 3% வந்திருக்கு. ஸோ ஒரு பக்கம் வீழ்ச்சி, ஒரு பக்கம் உயர்வு. ஸோ ஃப்ளாட்டான ரிசல்ட் மாதிரி தெரியுது, இல்லை கொஞ்சம் டவுனான ரிசல்ட்டு ஹோண்டா இந்தியா பவர் ப்ராடக்டோட ரிசல்ட்டு. டாடா பவர் கம்பெனி லிமிடெட் 437 ரூபா கரண்ட் பேஸு, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1189 கோடி ப்ராஃபிட்டு. இது ஈரான் இயரில் 4% வந்திருக்கு. ஸோ ஈரான் இயரில் ஓரளவுக்கு ஓகேவான டீசனான ரிசல்ட்டாக இருக்குது. குவார்டரில் 14% வந்திருக்கு. ஸோ குவார்டரில் நல்லா இருக்குது. பட் ஈரான் இயரில் ஒரு நார்மலான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க டாடா பவர் கம்பெனி. ஜேகே டயர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 403 ரூபா கரண்ட் பேஸு, 218 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரான் இயரில் 37% வந்திருக்கு. சேல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் 37% வந்திருக்கு. அது சூப்பரான ரிசல்ட்டு. அதே குவார்டரில் 27% வந்திருக்கு. ஸோ ஓவரால் நல்ல ரிசல்ட் தான். நெட் ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்தோம்னா ஸோ நல்ல ரிசல்ட் தான் ஜேகே டயர்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிளாண்ட் ஃபார்மா லிமிடெட் 2107 ரூபா கரண்ட் பேஸு, 144 கோடி ப்ராஃபிட்டு. ஈரான் இயரில் 26% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டரில் 25%. ஸோ ஈரான் இயர் குவார்டர் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் கம்பெனி 144 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி லிமிடெட் 2479 ரூபா கரண்ட் பேஸு, 485 கோடி ப்ராஃபிட்டு. ஈரான் இயரில் 10%, ஓரளவுக்கு டீசனான ரிசல்ட்டு. குவார்டரில் 18%. ஸோ நல்ல ரிசல்ட்டு. ஸோ ஈரான் இயரில் நல்லா ஓகேவான ரிசல்ட்டு. பட் குவார்டரில் நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் கம்பெனி ஒரு 10-15% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ரிசல்ட் மாதிரி தான் டிவிஎஸ் மோட்டரோட ரிசல்ட்டு. அடுத்து சாங்வி மூவர்ஸ் லிமிடெட் 1022 ரூபா கரண்ட் பேஸு, 6 ரூபா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு அந்த ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 16 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வெஹிக்கிள்ஸில் இருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 0.5% வருது. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க.
அம்பா என்டர்பிரைசஸ் லிமிடெட் 250 ரூபா கரண்ட் பேஸு, 1,76 லட்சம் ப்ராஃபிட்டு. இயர்ல சேல்ஸ் இப்படியெல்லாம் டவுன் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் 49% வந்திருக்கு. ஸோ இயர்ல நல்ல ஒரு ரிசல்ட் தான். நெட் ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா குவார்டர் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 4% நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் உயர்ந்திருக்கு. ஸோ குவார்டர் நல்ல ரிசல்ட்டு. இயர்ல நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மட்டும் நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க அம்பா என்டர்பிரைசஸ். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா தராங்க. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 0.25%. இதற்கான ரெக்கார்டு டேட் வந்து 16 ஆகஸ்ட் 2024. செக்டர் வந்து அதில் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க அம்பா என்டர்பிரைசஸ். பாட்டா இந்தியா லிமிடெட் 1515 ரூபா கரண்ட் பேஸு, 174 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் பார்த்தீங்கன்னா 63% வந்திருக்கு. குவார்டரில் 173% வந்திருக்கு. பட் இயரில் சேல்ஸ் இபிட்டாலாம் டவுன் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன காரணம் தெரியுதுன்னா அதர் இன்கமில் ஒரு பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 159 கோடி அதர் இன்கம்லேயே வந்திருக்கு. அந்த காரணத்தினால தான் கம்பெனியானது இயர் குவார்டர்லேயே ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம கழிச்சிட்டு பார்த்தோம்னா ரிசல்ட் ஆனது கொஞ்சம் புவராக தான் இருக்கும். அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அறிவிச்சது தான் 10 ரூபா ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 0.5%. இதற்கான ரெக்கார்டு டேட் வந்து 16 ஆகஸ்ட் 2024. செக்டர் ஃபுட்வேரில் இருக்காங்க. வருஷத்தில் 1 இல்லை 2 டிவிடெண்ட் தருவாங்க பாட்டா இந்தியா. சமன்லால் சேத்தி எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் 222 ரூபா கரண்ட் பேஸு, 22 கோடியே 60 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது இயர்ல 12% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர்ல ரிசல்ட் ஆனது டவுன் ஆயிருக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது. அதே குவார்டரில் 2% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ குவார்டரில் ஒரு சின்ன வீழ்ச்சி, பட் இயர்ல ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸு. அதேமாதிரி கம்பெனி இன்றைக்கி பைபேக் அறிவிப்போன்னு சொன்னாங்க, அறிவிச்சிருக்காங்க. கரண்ட் பேஸ் 222. ஸோ பைபேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு பைபேக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 78 ரூபா அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க கரண்ட் பேஸுக்கு. ஸோ நல்ல ஒரு டீசனான பைபேக் தான். இதற்கான ரெக்கார்ட் வந்து கம்பெனி 19 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 20,07,930 ஷேரை பைபேக் பண்ணுறாங்க. இதுக்காக கம்பெனி 60 கோடியே 23 லட்சம் ஒதுக்கியிருக்காங்க. செக்டர் வந்து அதில் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. சமன்லால் சேத்தி எக்ஸ்போர்ட் லிமிடெட். சிம்பனி லிமிடெட் 1463 ரூபா கரண்ட் பேஸு, 28 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 267% வந்திருக்கு. குவார்டரில் 83% வந்திருக்கு. ஸோ இயர்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி ப்ராஃபிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 2 மடங்கு ரூபா கொடுத்துருக்காங்க. இதே குவார்டரில் நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு 83% வந்திருக்கு. சேல்ஸ் இபிட்டா எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக சிம்பனி லிமிடெட் இந்த குவார்ட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்டாக அறிவிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. ஸோ கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். அதோட நல்ல சூப்பரான பைபேக்கு. இது வரைக்கும் நம்ம பார்க்காத நான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு நல்ல ஒரு சூப்பரான பைபேக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1400 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கரண்ட் பேஸு. இவங்க பைபேக் பண்ணது 2500 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 ரூபா அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க கரண்ட் பேஸோட. ஸோ இது வந்து நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான பைபேக்காக இருக்கும். கிட்டத்தட்ட 80% 90% ப்ரீமியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான பைபேக்கை சிம்பனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,85,600 ஷேரை பைபேக் பண்ணுறாங்க. 71 கோடி இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க கம்பெனி. இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் வந்து 21 ஆகஸ்ட்டு. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டும் சேம் தான். பைபேக்கான ரெக்கார்ட் டேட்டும் சேம் தான், 21 ஆகஸ்ட் தான். ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான பைபேக்கும் கொடுத்துருக்காங்க. பட் பைபேக் ஆசைப்பட்டு வாங்குறது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா எல்லா ஷேருமே வாங்க மாட்டாங்க. 1-2 ஷேரு அதில் ரேஷியோ கணக்கில் தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த ரேஷியோ. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியான செய்தி. வருஷத்தில் 3லேருந்து 4 டிவிடெண்டும் தராங்க. பட் பெரிய டிவிடெண்ட்லாம் தர மாட்டாங்க. 1 ரூபா 2 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் தராங்க. பட் நல்ல ஒரு பைபேக் அறிவிச்சிருக்காங்க. நல்ல ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தில் தான் இன்றைக்கி கம்பெனி 20% இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட் எட்டியது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் IRFC 176 ரூபா கரண்ட் பேஸு, 70 பைசா டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சது தான். அதுக்கான டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.25% அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ரெக்கார்டு எக்ஸ்டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 22 ஆகஸ்ட் தான் ரெக்கார்ட் டேட்டு. எக்ஸ்டேட்டும் சேம் தான். செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்காங்க. வருஷத்தில் 1 இல்லை 2 டிவிடெண்ட் தராங்க IRFC. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட் 306 ரூபா கரண்ட் பேஸு, 10,236 கோடி ப்ராஃபிட்டு. நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட்டு 10,236 கோடிங்கிறது. பட் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒரு சின்ன ப்ராஃபிட்டு. கிட்டத்தட்ட இயர்ல 43% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. குவார்டரில் 11% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயர்ல ரொம்ப டவுன் ஆயிருக்கு. குவார்டரில் கொஞ்சமாக டவுன் ஆயிருக்கு. ஸோ என்ன தான் 10,000 கோடியாக இருந்தாலும் இயர் குவார்டர் ஒப்பிட்டு பார்க்கும்போது மட்டும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. மற்றபடி கம்பெனி 10,000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. 2 ரூபா 50 ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் 0.25%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 23 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனில் இருக்காங்க. வருஷத்தில் 3 இல்லை 4 டிவிடெண்ட் தருவாங்க. நல்ல ஒரு சூப்பரான டிவிடெண்ட் இருக்கக்கூடிய கம்பெனி தான். பட் சாரோட ப்ரைஸ் அதிகரிச்சாங்கன்னா டிவிடெண்டும் குறைஞ்சிட்டே வருது. ஸோ இவங்க லோகோவும் மாற்றிருக்காங்க. முதல்ல நம்ம எந்த லோகோ இருந்துச்சு, இப்போ புது லோகோவும் மாற்றிருக்காங்க கம்பெனி. அதேமாதிரி பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் 474 ரூபா கரண்ட் பேஸு, 7,182 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட்டு. இயர்ல 20% தான் வந்திருக்கு. ஸோ இயர்லேயும் நல்ல ரிசல்ட்டாக இருக்குது.
சூப்பரான ரிசல்ட் தான் சொல்லணும் 20% உயர்வுங்கிறது. அதே குவார்டர் அண்ட் குவார்டரில் ஒரு 5% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, கொஞ்சமாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் இயர்னியில் சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சது தான் ₹3.25 ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் 0.5% அதிகமாக இருக்குது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 30 ஆகஸ்ட் சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்காங்க. வருஷத்தில் 3-4 டிவிடெண்ட் தராங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். இவங்க ப்ரைஸும் அதிகரிச்சுட்டு அதனால் டிவிடெண்டும் குறைஞ்சிட்டே வருது. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் இந்தியா லிமிடெட் ₹1083 கரண்ட் பேஸ், 88 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 29% வந்திருக்கு. ஸோ இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க கல்ஃப் ஆயில். குவார்டர் அண்ட் குவார்டரில் ஒரு 3% ஒரு பேருக்கு ஒரு சின்ன டீசெண்டாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவான ரிசல்ட்டு குவார்டர் அண்ட் குவார்டரில். பட் இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. அதுமாதிரி டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க ₹20 ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1.25% கிட்ட வருது, 1.25%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 5 செப்டம்பர்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து லூப்ரிகன்ஸில் இருக்காங்க. வருஷத்தில் 1-2 டிவிடெண்ட் தராங்க. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ட். டிவி டுடே நெட்வொர்க் லிமிடெட் ₹261 கரண்ட் பேஸ், ₹8 டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 3.25% கிட்ட வருது. இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து 11 செப்டம்பர் 2024 சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் பார்த்திங்கன்னா டிவி ப்ராட்காஸ்டிங்கில் இருக்காங்க. வருஷத்தில் 1-2 டிவிடெண்ட் தராங்க. டிவி டுடே நெட்வொர்க். ரிசல்ட் என்னமோ கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பட் டிவிடெண்ட் மட்டும் அள்ளி தராங்க. கிருஷ்ணா டயக்னாஸ்டிக் லிமிடெட் கரண்ட் பேஸ் 646, ₹2 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டில் பார்த்திங்கன்னா 0.25% கிட்ட வருது. இதற்கான ரெக்கார்ட் வந்து 13 செப்டம்பர். செக்டர்னு பார்த்திங்கன்னா ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்டும் தராங்க கிருஷ்ணா டயக்னாஸ்டிக். தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் கரண்ட் பேஸ் 93, 15 கோடி ப்ராஃபிட்டு. இயரில் 3% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இயரில் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒப்பிட்டு பார்க்கும்போது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு கொஞ்சம் 3%. பேருக்கா கொஞ்சமாக தான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் குவார்டர் அண்ட் குவார்டரில் 22% வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு கடந்த குவார்டரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. அதுமாதிரி டிவிடெண்ட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க ₹1.20 ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்டில் 1.25%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 18 செப்டம்பர். செக்டர் வந்து பெட்ரோ கெமிக்கல்ஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்டும் தராங்க. தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். ராஜ்ஸ்ரீ பாலிபேக் லிமிடெட் ₹76 கரண்ட் பேஸு. ஸ்பிரிட் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க 1:2 இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. 1:2 அறிவிச்சிருக்காங்க. ஃபேஸிலி 10 இருக்கதை 5 மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேர் 2 ஷேர் ஸ்பிட் ஆகுது. ஸோ ப்ரைஸ் வந்து பாதி அட்ஜஸ்ட் ஆயிரும். பட் இதற்கான ரெக்கார்ட்டை வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கூடிய விரைவில் வரும். செக்டர் வந்து பேக்கேஜிங்கில் இருக்காங்க. ராஜ்ஸ்ரீ பாலிபேக் லிமிடெட். அடுத்துல நம்ம பார்க்குறது ஆர்டரு பவர் மேக் ப்ராஜெக்ட் லிமிடெட் ₹5533 கரண்ட் பேஸு, 110 கோடி 57 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டரு. ஸோ இது கொடுத்தது டொங்கேடே பெட்ரோலியம் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோ கெமிக்கல்ஸ் FZE. சோலாக்ஸ் எனர்ஜி லிமிடெட் கரண்ட் பேஸ் 1497, 7 கோடி 36 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ராஜ் ஆஃபீஸர் பீகார். டி டெவலப்மெண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் ₹355 கரண்ட் பேஸு, 1 கோடி 35 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது லிண்டே கொல்கத்தா. இட்கான்ஸ் இ சொல்யூஷன் லிமிடெட் ₹191 கரண்ட் பேஸு, 2 கோடி 63 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா டெல்லி. மரைன் எலக்ட்ரிக்கல்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 255, 4 கோடி 48 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது கிரெஸ்கான் ப்ராஜெக்ட் அண்ட் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட். ரூல்கா எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 504, 45 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. 2 கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஒன்று பலாவா இண்டோஸ் லாஜிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட், இன்னொன்று உலந்தார் பாசோ ஃபோர்வேர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். இவங்க 2 சேர்ந்து கொடுத்த ஆர்டரோட மதிப்பு தான் கிட்டத்தட்ட 45 லட்சம். அடுத்து ஐநாக்ஸ் வின் லிமிடெட் கரண்ட் பேஸ் 166. இவங்களுக்கு வந்து பவர் பிளான்ட்டில் இப்போ மெகாவாட்டில் தான் சொல்லுவாங்க. 201 மெகாவாட்டுக்கான எக்யூப்மெண்ட் சப்ளைக்கான ஆர்டர் கிடச்சிருக்குன்னு இருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணல தெளிவாக. கொடுத்தது கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரம் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். ஃபஸ்ட்டாக பார்க்குறது பிகே நிரியாத் லிமிடெட் கரண்ட் பேஸ் 46, 14 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் 2 அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க. போன வருஷம் 50% டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 50% டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கம்ஃபோர்ட் கொமோ ட்ரேட் லிமிடெட் கரண்ட் பேஸ் 224, சரி ஒரு பெனி ஸ்டாக் ரேஞ்சில் தான் இருக்குது. போன ஸ்டாக்கும் பெனி ஸ்டாக் தான், இதுவும் பெனி ஸ்டாக் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ 9 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியலில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2017 தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 20% டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்கலாம், இல்லை அதோட குறைவாகவும் கொடுக்கலாம். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நேஷனல் ஃபெர்டிலைசர் லிமிடெட் 129 கரண்ட் பேஸு, 14 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஃபெர்டிலைசரில் இருக்காங்க. போன வருஷம் 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ₹1.50, ₹1.26. ஸோ அந்த ரேஞ்சில் ₹1.50 ரேஞ்சில் டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம நேஷனல் ஃபெர்டிலைசர்லேருந்து. மீரா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 46 கரண்ட் பேஸு, இது ஒரு பெனி ஸ்டாக்கு. 12 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 2022 50% டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம்.
அடுத்து இதோட முடிஞ்சுது. ஸோ நியூஸு. ஸோ நான் எடிட் பண்ணதெல்லாம் மிஸ்டேக் தான். ஸோ அதனால் இதெல்லாம் விட்ருங்க. ஸோ நியூஸ் முடிஞ்சுது. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி வீடியோ லேட் ஆகிட்டு, அதனால் சாரி. ஏன்னா அந்த பவர் கட்னால தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட்டு தான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அப்படி போட்டால் தான் எனக்கு வியூஸும் வரும், எனக்கு ஏதோ ஒரு இன்கம் வரும். லேட்டாக போட்டோம்னா 1000 பேர் தான் பார்ப்பீங்க. பார்த்தா இன்கம் கம்மி தான். பட் என்ன பண்ணுறது, ஒரு வழி இல்லை. எவ்வளோ முயற்சி பண்ணோம். ஸோ வீடியோ கண்டினியூவாக போகணுன்னு லேட்டாக போட்டிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் சாரி. ஸோ நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். இயற்கையை ஒத்துழைச்சா கரண்ட் கிடைச்சிச்சின்னா. ஸோ மீண்டும் நான் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.